முருகனடி அம்மா முருகனடி அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நமக்கு மேலே விமானத்திற்கு வந்த கடங்கள் அனைத்தும் பூஜை செய்யப்பட்ட அந்த புனித தீர்த்த குடங்கள் இங்கே முருகப்பெருமானுடைய அந்தந்த விமானங்களிலே, சண்முகருடைய விமானம், மூலவர் செந்தில் ஆண்டவரினுடைய விமானம், அதே போல வள்ளி தேவசேனையினுடைய விமானம், நடராஜ சுவாமியினுடைய விமானங்களிலே பூஜைகளானது நடைபெற்று வருகின்றது. அதனை தொடர்ந்து நமக்கு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. நம்பிக்கையோடு முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபட்டு முருகா என்று ஒரு தரம் உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களையும் அருளுகிறேன் என்று நமக்கு அருளக்கூடிய கடவுளாக நம்முடைய கந்த கடவுள் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். உன்னை ஒழிய ஒருவரையும் யான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு வலிமையை நமக்கு அடக்கி இருக்கிறார் பாருங்கள். பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு முறை நாம் அவருடைய திருவடிகளை இருக்க பிடித்து விட்டால் அதற்கு பிறகு இன்னொருவரினுடைய திருவடியை பிடிக்கின்ற நிலை நமக்கு வாழ்க்கையில் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகன் கழலடியை பற்றியவர், வேறு எந்த கழலடிக்கும் செல்ல வேண்டாம், கந்தன் கழலடியே நம்மை காப்பாற்றும் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார் நம்முடைய கந்த கடவுள். செந்தில் மாநகரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திலே வந்து தங்குகின்றார். தேவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றார்கள். அப்போது சேவலும் மயிலுமாக இருக்கக்கூடிய சூரபதுமனிலே அந்த மயில் சிரித்ததாம். சிரிக்கின்ற தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு, பறவை விலங்கினங்களுக்கு சிரிக்க தெரியாது. ஆனால் மயில் சிரித்தது. முருகப்பெருமான் மயிலே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த மயில் சொன்னதாம், சுவாமி மன்னிக்க வேண்டும், இந்த அப்பாவி தேவர்கள் முன்னமும் என்னைத்தான் வணங்கினார்கள், இப்போதும் என்னைத்தான் வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் முந்தி என்னை வழிபடுகிற போது என் மீது இருந்த பயத்தினால், என் ஆணவத்தினால் பணிந்து என்னை வணங்கினார்கள். ஆனால் இப்போ உங்களினுடைய அன்பன் என்கின்ற பக்தியினால் என்னை வணங்குகிறார்கள் என்று. பக்தனை வாழ வைத்த கடவுளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பகைவனையும் வாழ வைத்த கடவுள் யார் என்று சொன்னால் நம்முடைய செந்தில் ஆண்டவர்தான் என்பதற்கு இந்த திருத்தலமே ஒரு சாட்சி. தன்னை எதிர்த்த சூரனையும் பதுமனையும் சேவலும் மயிலுமாக மாற்றிய பெருமான் அவருடைய திருவடியிலேயே இன்றைக்கு அதற்கு அடைக்கலம் தந்திருக்கிறார். யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் சேவலையும் மயிலையும் வழிபட்டே ஆக வேண்டும். அதனால்தான் மிக அழகாக அவரை போற்றுகிற போது சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று சேவலையும் மயிலையும் போற்றுகின்ற தன்மையை நமக்கு அருளாளர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த சேவர் கொடி நம்மை அழைக்கின்றதாம், மனிதர்களே எழுந்திருங்கள், ஞான சூரியன் வருகிறான், எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு கொக்கரக்கோன்னு நம்மளை கூவி அழைக்கின்றது. அந்த முருகப்பெருமானுடைய மயில் வாகனமானது பக்தர்கள் எங்கெல்லாம் அழைக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவனை அழைத்து செல்லுகின்றதாம். அதை மிக அழகாக அருணகிரி பெருமான் சொல்லுவார், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து ஏற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே என்று சொன்னார். நீலச்சிகண்டியில் ஏறி பக்தன் எப்போது அழைத்தாலும் அப்போது ஓடி வந்த அனுகிரகம் செய்யக்கூடிய கந்த கடவுளை நாம் அனைவரும் நம்முடைய செந்தமிழால் பாடி முருகப்பெருமானை பரவி தமிழ் மந்திரங்கள் முழங்க இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது என்பது நாம் அனைவரும் இந்த அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செயலாகும். பெண் ஓதுவார்கள் இங்கே மேடையிலே இருக்க, அதே போல நம்முடைய ஓதுவாமூர்த்திகளால் தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. வேறு எங்கும் பார்த்திராத வண்ணம் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில்தான்
யாகசாலை துவங்கிய முதல் நாளில் இருந்து 108 ஓதுவா மூர்த்திகள், ஆண் ஓதுவா மூர்த்திகள், பெண் ஓதுவா மூர்த்திகள், பக்கவாத்திய கலைஞர்கள் என 134 ஓதுவா மூர்த்திகள் 24 மணி நேரமும் இடைவிடாத அகண்ட பாராயணமாக முருகப்பெருமானுக்கு தமிழ் வேதத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்ட வேண்டிய, போற்ற வேண்டிய ஒரு அற்புதமான செயல். கை தட்டலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறீங்க, நல்லா தட்டலாமே. 24 மணி நேரமும், இரவும் பகலும் 24 மணி நேரமும் இங்கே முருகப்பெருமானுக்கு தமிழ் வேதங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு சீரோடும் சிறப்போடும் இன்று காலையிலே யாகசாலையோடு அது நிறைவு பெற்று தற்போது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலேயும் தமிழ் வேதம் முழங்க இங்கே அழகாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்றது. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே, பின்னை ஒருவரை யான் பின் செல்லே, பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் செந்தில் வாழ்வே, முத்தை தரு பத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும், முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும்.